மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக வந்து நிறைவேற்றவே இல்லை. வந்து நீட்டை வந்து ஒழிப்புன்னு சொன்னாங்க, அது பண்ணவே இல்லை. கல்வி கடன்களை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க, அது பண்ணவே இல்லை. ஒரு புகைப்படத்தை எடுத்துக்காச்சு, இதுல என்ன குற்றம் இருக்கு? இது என்ன தேச துரோக குற்றமா? ஜனநாயக நாடு தானே. ஒரு அஜித்குமார்னு ஒரு காவலாளி, ஒரு எளிய பின்புலம் கொண்ட ஒரு காவலாளி, 28 வயது அவர், வாழ்க்கையை இன்னும் தொடங்கவே இல்லை. அவரை நீங்க கூட்டு போயிட்டு காவல் நிலையத்துல அடிச்சே கொண்டுட்டீங்க. இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல திமுக அரசாங்கத்துல 24 லாக்அப் டெத் வந்து நடந்தது. ஒரு சிலர் வந்து பெய்டு பர்சன் வந்து உள்ள வருவாங்க, அதை வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது. ஒரு சகோதரி கூட வந்து பேர் சொல்ல விரும்பல நானு. கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இங்க பதவிகள் வந்து வழங்கப்படும். ஒரு வட்ட செயலர் சரி, ஒரு மாவட்ட செயலர் சரி, நீங்க வந்து ஒரு மாநிலத்தில் பொறுப்பு சரி, அவங்களுக்கு அவங்க மேல எவ்வளவு கிரிமினல் வழக்குகள் இருக்கு. சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து தாவேகா ஆதரவாளர் அண்ட் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். இன்னைக்கு தாவேகா தொண்டர்கள் பலர் வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கட்சியிலேருந்து வந்து வெளிநடப்பு பண்றாங்க. அதை நம்ம சோசியல் மீடியா வாயிலாக நம்ம பார்க்க முடியுது. என்ன நடக்குது? ஆக்சுவலா மிகப்பெரிய குற்றச்சாட்டு பலர் மேல வைக்கப்படுது. உண்மையான காரணம் என்னவாக இருக்கு? ஏன் இவங்க எல்லாருமே வெளிநடப்பு பண்றாங்க? இல்ல, அப்படி யாரும் வந்து தாவேகால இருந்து யாரும் வெளிநடப்பு பண்ணல. ஏன்னா இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் தான் ஆகுது. இவ்வளவு பெரிய கட்டமைப்பு எந்த ஒரு இயக்கத்துக்கும் வந்து இல்லை. அது வந்து முதல்ல வந்து ஆளும் கட்சியும் சரி, இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களும் சரி, அவங்களோட வந்து செயல் திட்டம் என்ன இருக்கும், ஒரு புதிய வரவை வந்து ஆதரிக்க மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா 50 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் வந்து தமிழக அரசியல் இருந்தவங்களே இன்னைக்கு கட்சிகளை மாறி மாறி திமுகலே சொல்ல முடியும். இன்னைக்கு இருக்கிற முதன்மையான அமைச்சர்கள்ல இருந்து முதன்மையான தலைவர்கள் இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து இங்க வந்தவங்களா இருப்பாங்க. இங்க இருந்து பிரிஞ்சு போனீங்கன்னா மதிமுகன்னு உருவாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஒரு புதியதாக எந்த இயக்கங்களும் இல்லாம, எந்த கட்சியும் இல்லாம, எந்த பின்புலம் இல்லாம எளிய மக்களா இருந்து தளபதி விஜய் அவர்களையே வந்து தலைவரா ஏத்துக்கிட்டு ரசிகர் மன்றமா இருந்து மக்கள் பணி படிப்படியா செஞ்சு இன்னைக்கு வந்து கட்சியில தொண்டர்களா, தலைவர்களா, ஒரு நிர்வாகிகளா இருக்கிறவங்கள பார்த்து எல்லாருக்கும் காழ்ப்புணர்ச்சி. அதனாலதான் அவங்களுக்கு மேல வந்து அவதூறு பரப்புது. ஒரு சிலர் வந்து பெய்டு பர்சன் வந்து உள்ள வருவாங்க, அதை வந்து நீங்க தவிர்க்கவே முடியாது. ஒரு சகோதரி கூட வந்துட்டு போனாங்க, அவங்க பேர் சொல்ல விரும்பல நானு. வந்த உடனே கட்சியில எல்லாம் கிடைச்சணுன்றதுலாம் வந்து எந்த கட்சியிலுமே வந்து சாத்தியம் இல்லை. திமுக திமுக பர்டிகுலர் திமுக எடுத்தீங்கன்னா ஒரு வட்ட செயலாளர் ஆகிறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 20 to 25 வருஷம் நீங்க பணி செஞ்சா மட்டும்தான் வட்ட செயலாளர் ஆக முடியும். பட் இங்க வந்து அப்படி கிடையாது. உங்களுக்கு வரவங்களுக்குலாம் அவங்களுக்கு தகுதிக்கேற்ற அவங்களுக்கு வந்து பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா பதவியை எதிர்பார்த்து வரவங்களுக்கான இடம் வந்து இது நிச்சயமா கிடையாது. அந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தவங்களுக்கு இது கிடைக்கணும் போது அவங்க நிச்சயமா வெளியிருப்பாங்க. அது எல்லா கட்சிகளும் நடக்குமா? இது வந்து பூதாகரமா வந்து காட்டப்படுது. இது வந்து பெய்டு ஐடிவிங், திமுக வந்து ஏற்படுத்துகிற பெய்டு ஐடிவிங் பண்ற ஒரு போலியான வந்து பரப்புரை. பட் கட்சியில வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ஆரோக்கியமான அரசியல் வந்து போயிட்டு இருக்கு. எல்லா கட்சியிலும் நடக்கிற ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த கட்சிகள் வளர்ந்த கட்சிகளாக இருக்கும். அப்போ பதவிகளுக்காக ஒரு சில போட்டிகள் நடக்கும். அந்த போட்டிகளில் சில பேர் வெளிநடப்பு பண்றது உண்டு. பட் இந்த வளரும் தருணத்துல இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான விஷயமா பாக்குறீங்களா? இது மக்கள் மனதுல எந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கும்? இது 2026 தேர்தல் களத்துக்கு உங்களுக்கு ஒரு பலமாக அமையும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, இப்ப நம்ம ஒரு அரசியல் இயக்கம் நம்ம வரும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து படிப்படியா வளர்ந்துருக்கோம். வந்து ரசிகர் மன்றமா இருந்து, மக்கள் மன்றமா இருந்து, மக்கள் நற்பணி இயக்கமா மாறி இப்போ வந்து கட்சியா வந்திருக்கு. இப்போ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கோடி தொண்டர்களை வந்து கடந்திருக்கும். தாவேகா வந்து கடந்த இந்த 1 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. 2ஆம் ஆண்டு வந்து தொடக்கத்துல 1 கோடி உறுப்பினர்கள் நம்ம எப்படி கடந்தோம்னா த்ரூ டிஜிட்டல் மூலியமா, த்ரூ ஆப் மூலியமா நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இதுல எதுவுமே டூப்ளிகேஷனே கிடையாது. மற்ற கட்சிகள் சொல்லலாம் 2 கோடி இருக்காங்க, 3 கோடி இருக்காங்க. மொத்தமே 4.5 கோடி வாக்காளர்கள் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க. அப்போ ஒரு கட்சியை நீங்க சொன்னீங்க அது போது 8 கோடிக்கு மேல போகுது அவங்க சொல்ற டேட்டாஸ். பட் நம்மளது வந்து ப்ரூவன்ட் டேட்டாஸ். இதுல வந்து எதுவுமே டூப்ளிகேஷனோ எதுவுமே வந்து கிடையாது. நம்மளால வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, அதுதான் சொல்றேனே, ஒருத்தவங்களோட வளர்ச்சி. இப்போ வந்து நீங்க அரசியல் இவ்வளவு நாளா இருக்கீங்க, உங்களோட வாழ்வாதாரம் அரசியல். நம்ம வந்து வாழ்வாதாரத்துக்காக வரல, மக்களுக்கு சேவை செய்யற மனப்பான்மையில தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காங்க. மற்றவங்க வந்து அப்படி கிடையாது. நீங்க மற்ற கட்சியில நீங்க போங்க, எந்த கட்சி, தேசிய கட்சியா இருக்கட்டும், தமிழ்நாட்டு ஆண்ட கட்சியா இருக்கட்டும், ஆளுகின்ற கட்சியா இருக்கட்டும், கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் இங்க பதவிகள் வந்து வழங்கப்படும். ஒரு வட்ட செயலர் சரி, ஒரு மாவட்ட செயலர் சரி, நீங்க வந்து ஒரு மாநிலத்துல பொறுப்பு சரி, அவங்க மேல எவ்வளவு கிரிமினல் வழக்குகள் இருக்கு. இல்ல குறைஞ்சபட்சம் அவங்கள வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த மாதிரி செயல்பாடுகள் அடிப்படையில் எடுக்கிற பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும்.
அந்த கிளாஷ் வந்து இருக்கதான் செய்யும் களத்துல எப்பவுமே. இப்போ ஒருத்தர் வந்து 30 வருஷமா ஒருத்தர் மட்டும் மாவட்ட செயலாளர் ஒரு திமுகல, அண்ணா திமுகல, பிஜேபியில, காங்கிரஸ்ல இருப்பாரு. அதே நேரத்துல வந்து ஒரு பெரிய எளிய பின்புலம், ஒரு ஆட்டோ டிரைவர் மகனா இருந்திருப்பார், ஒரு விவசாய கூலியோட மகனா இருந்திருப்பார். அவர் வந்து இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு ஈக்குவலா நீ வட்ட செயலாளரா, எனக்கு ஈக்குவலா நீ மாவட்ட செயலாளர் பார்க்கறது அவங்களோட பிற்போக்குத்தனத்தை தான் காட்டுது. ஸோ இந்த இளைஞர்கள் வந்து முன்னேறி வர்றதை அவங்க வந்து தடுக்கணும்னா இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சிகளை பண்ணி சமூக வலைதளங்கள்ல வந்து அவதூறுகளை வந்து பரப்புறாங்க. இதுதான் வந்து ரியால நடக்குத கண்டி. மற்றபடியே இங்க எதுவும் களத்துல நாங்க என்ன சொல்றோம்னா உண்மையா வாங்க, மக்களுக்கு வந்து சேவை செய்யத்துல யாருன்றதை நம்ம வந்து போட்டி போடுவோம். அப்போ வந்து தெரியும் தாவேகா வந்து மக்களுக்கு அதிகமான சேவை. இன்னமும் சரி, வருஷத்துல 365 நாள் திரு விஜய் அவர்களோட பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாங்க. தண்ணீர் பந்தலா இருக்கட்டும், உணவுலா இருக்கட்டும், பல்வேறு திட்டங்கள் சரி, குருதியகமா இருக்கட்டும் சரி, விழியகமா இருக்கட்டும் சரி, மக்களுக்கு உணவு கொடுக்கறதுல இருந்து பால் ரொட்டி முட்டை திட்டம் எவ்ரி சண்டே எங்க ஏரியாலே நடந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் வந்து இப்ப இல்ல, அவங்க வந்து மக்கள் மன்றமா இருந்த காலத்துல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து அரசியல்வாதிகளால் வந்து பொதுமை தண்ணீர் பந்தல் வந்து வைக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேறாங்க. மக்களுக்கு வந்து இலவசமா தண்ணீரை கொடுக்குறோம். மாண்புமிகு புசி ஆனந்த் அவர்களே சொன்னாரு, இப்ப தலைவர் பிறந்த நாள் அன்னைக்கு கோவில் பக்கத்துல வந்து சாப்பாடு கொடுக்குறோம், மக்களுக்கு வந்து உணவு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அதை கூட தடுக்கிறதுக்கு வந்து காவல்துறை வந்து துரிதமா வந்து செயல்படுறாங்க. பேனர் வைக்கிறதுக்கு மேல வழக்கு போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா கட்டமைப்பு இந்த மாதிரி பண்ணும்போது இப்ப தாவேகா தரப்புல இருந்து நாங்க எது பண்ணாலுமே இவங்களுக்கு வந்து அது சிக்கலா தான் தெரியுது, அதை பூதாகரமாக்குறாங்க. பட் இன்னமும் சொல்ல போனா தாவேகா தொண்டர்கள் வந்து அமைதி காக்குறாங்க, தலைவரோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு. இதை வந்து இன்னும் இவங்க பூதாகரமா காமிச்சாங்கன்னா, நெகட்டிவா காமிச்சாங்கன்னா இங்க வந்து விபரீதமாகும். ஸோ அதனால தலைவருக்கு சொல்லு கட்டுப்பட்டு இங்க எல்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பா இருக்காங்க. நடிகர் விஜய் அவர்கள் நடிகராக இருந்த போது வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிறந்த நாள் அன்று மருத்துவமனை சென்று அன்று பிறந்த குழந்தைகளுக்கு வந்து தங்க மோதிரம் வழங்குறது ஒரு வழக்கமாக வைத்திருந்தார். இப்போ வந்து அரசியல் களம் கண்டதுக்கு அப்புறமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை தொடராம இன்னைக்கு வந்து புஷி ஆனந்தோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனாவோ அவங்க போயிட்டு அந்த தங்க மோதிரம் குழந்தைகளுக்கு வழங்குறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒரு அரசியல் களம் கண்டதுக்கு அப்புறம் பொதுமக்களை சந்திக்கிறதுல பின்வாங்குறாருங்கும் போது இது வந்து ஒரு சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்குமா, இல்ல மக்களை அவர் ஆதரிக்கிறதுக்கான ஒரு மேலும் வலு சேர்க்கிற விஷயமாக இருக்குமா? பொதுவாகவே தலைவருக்கு பாத்தீங்கன்னா இந்த பிறந்த நாள் கொண்டாட்டத்துல அவருக்கு பெருசா ஈடுபாடுலாம் கிடையாது. அவர் எப்பவுமே வந்து அந்த மாதிரி பர்டிகுலர் நேரத்துல வந்து அவர் தனிமையை தான் வந்து விரும்புவாரு. தொண்டர்கள் வந்து சேர்க்கறது இல்லை. ஏன்னா எதனாலன்னா கூட்டம் வந்து கட்டுக்கடங்காம வரும். நம்மளால யாருமே நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே பண்ணாது. இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள்ல பிறந்த குழந்தைகளுக்கு தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலும் அந்த திட்டம் வந்து செயல்படுத்தினாங்க. இப்ப இல்ல, ஒரு நீண்ட காலமா வந்து அந்த மாவட்ட பொறுப்பாளர்கள், பகுதி பொறுப்பாளர்கள், வட்ட பொறுப்பாளர்கள் வந்து தலைமையேற்று வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தான் தலைவர் வந்து நேரடியா அதை வழங்கினார். சில ஆண்டுகளா தலைவர் வந்து வர்றதில்லை. ஏன் காரணம்னா பாதுகாப்பு ஒரு பிரச்சனை, கூட்ட நெரிசல். யோசிச்சு பாருங்களேன், பிறந்த குழந்தை அதுக்கு நீங்க வந்து ஒரு பரிசளிப்பு விழா வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அந்த இடத்துல கூட்ட நெரிசல் வந்ததுன்னா அப்போ அது வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா அது வந்து தலைவருக்கு தான் மனசங்கடத்தை வந்து ஏற்படுத்தும். அதனால அவர் வந்து திட்டமிட்டு தவிர்க்கிறாரு. இது வந்து அவரே வந்து சொல்லிடுறாரு, நீங்க கொடுக்கணும்னு நினைச்சா நீங்களே கொடுங்க, என்ன எதுக்கும் கூப்பிடாதீங்கன்னு சொல்ல. ஸோ இதுதானே கண்டி அவர் வந்து தவிர்க்கணும் அப்படின்லாம் வந்து அவருக்கும் உள் மனதில் ஆசை இருக்கு. பட் என்னன்னா இங்க வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், அவர் வர இடங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியல, காவல்துறையாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கூடாதுன்னு தவிர்க்காரு கண்டி. அவர் வந்து வேண்டாம் ஒதுக்கல. நாளைக்கு மக்களை நேரடியாக சந்திக்கும் போது இந்த கூட்டம் நெரிசல் ஏற்படாதா? அப்ப எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காதா? அப்போ என்ன பண்ணுவாரு? பிகாஸ் ஒரு அரசியல் தலைவர் மக்களை நேரடியாக சந்திக்காமல் எப்படி 2026 வெல்ல முடியும்னு ஒரு நம்பிக்கை. சரி, இப்ப கூட பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல வந்து மாநில அளவுல 3 இடங்கள் எடுத்து, மாவட்ட அளவுல 3 இடத்தை எடுத்த மாணவர்களுக்கு தொடர்ச்சியா நின்று 12 மணி நேரம் வந்து அவர் வந்து பரிசளிப்பு வந்து பண்றாரு. மக்களை தவிர்த்து பண்ணணும்னு ஒரு தலைவர் அவர் வந்து கிடையாது. ஏன்னா மக்களோட இருந்தவர், மக்களோட கொண்டாடி ஒரு வீட்டுல ரேஷன் கார்டுல தான் அவர் பேர் இல்ல. அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலைவர் திட்டமிட்டோ மக்களை சந்திக்க கூடாதுன்னு அவர் வந்து எண்ணம் இல்லவே இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 15-20 நாள்ல சுற்றுப்பயணம் இருக்கு, இன்னும் வந்து மண்டல மாநாடுகள் இருக்கு. தொடர்ச்சியா மக்களை நோக்கி தான் வருவாரு. என்னன்னா இங்க சிக்கல் என்னன்னா திட்டமிட்டு காவல்துறை வந்து அவருக்கு வந்து சரியான பாதுகாப்பு வந்து கொடுக்கறதே கிடையாது. அதுதான் இங்க வந்து சிக்கலா இருக்கு. அதை அவங்க அஷூரன்ஸ் கொடுக்கும் பட்சத்தில் தலைவர் எல்லா இடத்துக்கும் ஒருவர் தயாரா. நம்ம ஒரு போஸ்டர் ஒன்று பார்க்குறோம். அதில் வந்து திரிஷா அவர்களும் விஜய் அவர்களும் இருக்கிற மாதிரி போஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறோம். இது வந்து பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகுது சோசியல் மீடியாவில். நிறைய ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன் தலைவரை நிறைய தொண்டர்கள் தன் தலைவரை நேரடியாக பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு பிறந்த நாள் அதுவும் அவரோட வீட்டு வாசலில் நிற்கிறாங்க. பட் யாரையும் அவர் சந்திக்கல. ஆனால் திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றும் பிறந்த நாள் அன்று தன்னோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிற தொண்டர்களை பார்த்து நேரடியாக பார்த்து ஒரு விஷ் பண்ணிட்டு போவார். ஏன்னா அந்த ஒரு விஷயத்த கூட விஜய் அவர்கள் பண்றது இல்ல. இதுல சிக்கல் இருக்கு. இப்ப நீங்க சொல்றது
தலைவர் அவர்களும் குறிப்பிட்ட ஒரு நடிகை நீங்க வந்து சொல்றீங்க, அவங்க 2 பேரும் இணைஞ்ச மாதிரி ஒரு போட்டோ வாங்க. அவங்க நீண்ட கால ஒரு ஒரு என்ன சொல்றேன்னா சேம் ஃபீல்டில் இருக்காங்க, சக நடிகை. அவங்க வந்து அவர் மேல இருக்க அதீதமான நட்பின் அடிப்படையில, அன்பின் அடிப்படையில் அதை வந்து பகிர்றாங்க. அதை நம்ம யாரும் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்க பகிராதீங்கன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் கூட பகிர்ந்துருக்கேன், சோசியல் மீடியால போஸ்ட் வந்து பகிர்ந்துருக்கேன், எல்லாரும் வந்து பகிர்வோம். அது அவங்களோட தனிப்பட்ட, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நம்ம வந்து போல. ஆனா என்னன்னா, நீங்க சொன்ன உதாரணமே பாத்தீங்கன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் முன்னாடி நான் சொல்றது ஒரு 10 years பிஃபோர் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருந்து வாகனங்கள் அங்கிருந்து வருவாங்க, ஒரு பிறந்த நாளுக்கு வருவாங்க. ஒரு 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 வருஷம் பாத்தீங்கன்னா அது ஒரு விபத்து ஏற்று ஒருத்தர் இறந்து போறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வேண்டுகோள் வைக்கிறாரு, என்னை பார்க்க யாரும் தயவு செஞ்சு வராதீங்க, நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு. அவரா விருப்பப்பட்ட எல்லா ஆண்டுகளும் வந்து வெளியில வந்து அவர் முகத்தை காட்டுறதில்ல. அவரு சம்டைம்ஸ் இருக்கிறதுல இமயமலை போடுறாரு, இருக்கும்போது வந்து முகத்தை காட்டாரு. பட் தலைவர் ஏன் அது கூட அவர் வந்து இது அந்த பர்டிகுலர் நாள்ல அவர் வந்து பண்ணலன்னா, நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க இன்னைக்கும் வந்தீங்கன்னா பனையூர் அலுவலகத்துல வந்து தலைவர் அவைலபிள் தான், பார்க்கலாம். தொண்டர்கள் வந்து தினமும் அந்த பர்டிகுலர் நாள்ல அவர் வெளியில வரும்போது அன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஆனா பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் வந்து சேருது. அதாவது திருப்பி திருப்பி நம்ம சொல்றது என்னன்னா, இங்க மக்கள் வந்து அலை அலையா திரண்டு வர்றத அவர் வந்து அந்த அவருக்கான இப்போ ஒரு கட்சி நிகழ்வுனா வர்றது வந்து தவறு கிடையாது, ஒரு பொது நிகழ்வுனா வர்றது தவறு இல்லை. அவரோட பிறந்த நாள் அவர் ஒரு தனிப்பட்ட அந்த நாளை கொண்டாடுறதுக்காக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ, இல்ல ஒரு சாலையில வந்து நெரிசல் ஏற்பட்டாலோ, இல்ல ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, அது அவரை தான் நம்ம வந்து திருப்பி ஏன் நீங்க பிறந்தநாள் கொண்டாடுறத வந்து பனையூர்ல தான் நீங்க கொண்டாடணுமா அப்படின்னு திருப்பி இதே மீடியாக்கள் நம்ம வந்து குத்தி கிழிப்பாங்க. அதனால அதை தவிர்க்கிறதுக்காக தான் பண்ணாரு கண்டி, யாரையும் வந்து அவர் வந்து அவாய்ட் பண்ணணும்னு ஒரு காலம் வந்து நினைச்சதே கிடையாது. ஒரு தொண்டனாக இல்ல ஒரு ரசிகனாக தன் தலைவனை ஒரு பிறந்தநாள் அதுமா சந்திக்கணும்னு நினைக்கிறது என்ன தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார், தவறு எதுவுமே கிடையாது. நான் தான் சொல்றேனே, நம்ம என்ன நினைக்கிறேன்னா, அந்த ஒரு நாள் மட்டும் அவரை பார்க்கணுன்றதுல வந்து பெருசா எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதான் சொல்றேனே, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நம்ம வந்து பிறந்த நாள், வருடம் முழுவதும் வந்து பிறந்த நாள் வந்து கொண்டாடலாம், வருடம் முழுவதும் நீங்க அவர் வந்து பார்க்கலாம். நீங்க ஒரு நலத்திட்ட உதவிகள் ஏற்பாடு பண்ணி கூட நீங்க அவர் வந்து சந்திக்கலாம். உங்க பகுதிகளில் ஒரு அரசு பள்ளியை வந்து நீங்க வந்து ஒரு நலத்திட்ட உதவிகள் கொடுக்கும்போது தலைவர் வந்து வருவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காது. தொடர்ச்சியா இப்ப நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள்லாம் இன்னும் ஒரு மாதங்கள்ல வந்து தவிடுபடியாக போகுது. ஏன்னா அவர் தொடர்ச்சியா களத்துல இருக்க போறாரு, மக்களை சந்திக்க போறாரு. இந்த மாதிரி ஏன்னா ஷூட் இப்ப முடிஞ்சிடுச்சு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து இதுக்கப்புறம் வந்து எடுக்கூடாதுன்னு. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா புஷியானந்த் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுட்டே இருக்கு, அதுவும் தொண்டர்கள் சார்ந்துதான் வைக்கப்படுது. ஒரு சாரா வந்து பாத்தீங்கன்னா செயல்படுறாரு, இங்க வந்து ஜாதி பார்க்கப்படுது, இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறார். இப்ப திருவண்ணாமலையில நடந்த ஒரு தொண்டர் கூட வந்து தன் காரில் ஊட்டப்பட்ட விஜய் அவர்களோட ஸ்டிக்கர்ல இருந்து, கொடியில இருந்து எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா கிழித்து இருந்து உடைச்சு போட்டாரு. இது அவர் மட்டும் இல்ல, தொடர்ந்து இந்த ஒரு வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செய்திகள் தொடர்ந்து நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு, பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படின்னு புஷியானந்த் மேல தொண்டர்களுக்கு ஒரு வெறுப்பு. சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேட்டுக்கிறேன். திகால இருந்து உடஞ்சி திமுக வந்தது, திமுகல இருந்து உடஞ்சு வந்து அண்ணா திமுக வந்தது, திருப்பி திமுகல இருந்து உடஞ்சி மதிமுகன்னு வந்தது, திருப்பி அண்ணா திமுக உடஞ்சி 3 பிரிவு, இப்ப 4 பிரிவா இருக்கு. எடப்பாடி அவர்கள் ஒரு பிரிவு, ஓபிஎஸ் அவர்கள் ஒரு பிரிவு, சசிகலா அவர்கள் ஒரு பிரிவு, தினகரன் அவர்கள், அதிமுகக்குள்ள 4 பிரிவு இருக்கு. இதுக்கப்புறம் எத்தனை பிரிவு இருக்குன்னு தெரியும். இவ்வளவு கட்சிகள்ல ஒரு கட்சியிலும், தேசிய கட்சிகளும் சரி, மாநில கட்சிகளும் சரி, எல்லா கட்சியிலும் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது, சார் நேத்து பிறந்த குழந்தை சார் இது, அதை நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு பாத்தீங்களா. இதுதான் வந்து தேவையில்லாதுன்னு நாங்க வந்து சொல்றோம். சார் அவரோட கட்சி அவர் வந்து பண்றாரு. இப்போ மாண்புமிகு பொதுச்செயலாளர் அவர்கள் பாத்தீங்கன்னா 25 ஆண்டுகளுக்கு மேல வந்து இந்த வந்து அவரோட மன்றத்துல இருந்து படிப்படியா செதுக்கி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்க கட்சியில வந்து பொதுச்செயலாளர் ஒரு அந்தஸ்துல இருக்கும்போது அவருக்கு தெரியும் சார் யாரை எங்க வைக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். இப்போ இதே நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த கட்சிக்குள்ளே பல இருக்கு. இப்ப தாவேக ஏதாவது கட்சி ஏதாவது உடஞ்சு வெளில போயிருக்கா, இல்ல யாராவது ஒரு 20-30 மாவட்ட செயலர் வெளில போயிருக்காங்க. திமுக ஒரே நேரத்துல 30 மாவட்ட செயலர்கள் வெளியேறினாங்க. திரு கலைஞர் அவர்கள் இருந்த காலத்துல 30 மாவட்ட செயலர்கள் வெளியேறினாங்க. அதெல்லாம் வந்து ஊடகங்கள் இன்னைக்கு வந்து பெருசா பேசுறது. நான் என்ன சொல்றேன்னா, திருப்பி ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க சார். என்னன்னா, தாவேகால எது நடந்தாலும் அதை பூதாகரமா காட்டுறது, மற்ற கட்சிகள் எது பெருசா நடந்தாலும் அதை வந்து அதை காட்டுறதே கிடையாது. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஊடக வெளிச்சத்துக்காக பண்றதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் சொல்லிட முடியாது. அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட ரோல் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு, உழைக்கிறாரு சார். அவர் தூங்குறதே பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்கிட்டு இருக்காரு. தமிழகம் முழுக்க வந்து டிராவல் பண்ணு. அதனால இது வந்து அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில அவருக்கு ஏதாவது பேசணும்னா அதுக்கு பல்வேறு முறைகள் இருக்கு. ஊடகத்துல ஒரு விஷயத்த நான் இப்ப பேசுறேன்னா அது சரியாயிடுமா நீங்க சொல்லுங்க. கட்சி அலுவலகம் இருக்கு, அங்க வரலாம். முறைப்படி மாவட்ட கமிட்டி இருக்கு, அங்க வரலாம். மாநிலத்துல கமிட்டி இருக்கு, அவங்க கிட்ட சொல்லலாம். இவ்வளோ வந்து விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு நேரடியா வந்து மீடியா வெளிச்சம் இருக்குதுன்றதுக்காக கட்சியினோட பேரை வந்து அவை பேரை வந்து ஏற்படுத்துறதோ, கட்சியை வந்து புகார் சொல்றதோ,
இது நிச்சயமா இது வந்து தவிர்க்கப்படணும். இது இது வருங்காலங்களில் இது வந்து நடக்காம இருக்கிறதுக்கு குழுக்களை வந்து அமைச்சிட்டு இருக்காங்க. அது வேலைகள் போயிட்டு இருக்கு. அந்த பர்டிகுலர் அவருக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய அங்க சிக்கல்கள் இருக்கு. அவர் மூலியமா நிறைய சிக்கல்கள் கட்சிக்கே ஏற்பட்டிருக்கு. அவர் மேல பாத்தீங்கன்னா வழக்கு கூட வந்து போட்டிருக்காங்க. சோ அதனால அது என்ன களத்தில் நடந்திருந்தது தலைமை வந்து தெரிவிப்பாங்க. பட் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் என்ன அளவிலும் நான் வந்து தெரிவிச்சேன். புஷி ஆனந்த் அவர்களுக்குமே ஆதவ அர்ஜுனா அவர்களுக்குமே சின்ன ஒரு மோட்டிவ் ஒன்று இருக்கு. ஆதவ அர்ஜுனால கூட டைரக்டா வந்து விஜய் அவர்களை சந்திக்க முடியாதுல, அந்த அளவுக்கு புஷி ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தொண்டர்களையும் சரி, எந்த ஒரு பொறுப்புல இருக்கிற தலைவர்களையும் சரி நேரடியாக சந்திக்க விடுறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் விஜய் அவர்கள் இதை எதுவுமே கவனிக்கிறது இல்லையா, இல்ல விஜய் அவர்களோட கட்டுப்பாட்டுக்கு எந்த ஒரு செய்தி போகிறது இல்லையா? இல்ல, இது முற்றிலும் தவறான செய்தி. கட்சியோட தலைவர் திரு விஜய் அவர்கள் தான். தலைவர் என்ன சொல்றாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் பொதுச் செயலாளர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா இருக்காங்க. இதுக்கப்புறம் பொறுப்பாளர் வந்து ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பொறுப்புல இன்னொருத்தர் வந்து தலையிட முடியாது. தலைவரோட செயல்பாடுகள் வந்து பொதுச் செயலாளர் பண்ண முடியாது. பொதுச் செயலாளரோட வேலைகள் வந்து தலைவர் பண்ண முடியாது. அதுக்குதான் கட்சியில இத்தனை விங் இருக்கு. கிட்டத்தட்ட 21 விங் இருக்கு. இத்தனை மாநில பொறுப்புகள் இருக்கு. எல்லாமே ஒரு ஆள் வந்து பார்க்க முடியாது. ஆனாலும் ஃபைனல் யாரு பாத்தீங்கன்னா தலைவர் அவர்கள். தலைவர் அவர்கள் என்ன சொல்றாரோ அதை தான் வந்து திரு புஷி ஆனந்த் அவர்கள் மாண்புமிகு பொதுச் செயலாளர் செய்யறாரு. அதை தாண்டி அவர் எதை சொல்றேன்னா, நீங்க எது பேசினாலும் அவர்கிட்ட அவர் கேட்டுட்டு தான் அவரோட அனுமதி வாங்கி தான் இவர் வந்து பேசுவாரு. அனுமதி வாங்கி தான் இவர் செயல்படும். தனிப்பட்ட முறையில் இவரோட சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு நிச்சயமா இந்த வந்து கட்சியில அவர் இன்னைக்கு வரைக்கும் அவர் அந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து பண்ணதே இல்லை. மிகவும் ஒரு அற்புதமான மனிதர். அதாவது வந்து தடுக்கிறோன்னா எல்லாருமே தலைவரை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். என்ன பர்பஸ்ன்றது இவர் தான் சார் ஃபில்டர் பண்ணணும். அதுக்கு தான் அந்த பொதுச் செயலாளர் பதவின்றது. எதுக்குன்னா எல்லாருமே நேரடியா தலைவரை பார்த்தாங்கன்னா அப்ப இத்தனை பேர் இங்க தேவையே இல்லைன்னா அவரோட வேலை என்ன அவர் செய்யணும். இது காலகாலமா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலே பாத்தீங்கன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை வந்து சந்திக்க விடாம தடுக்கிறாங்க. சென்னையில வந்து பெருவெள்ளம் வந்த கூட அவங்க அதிகாரிகள் வந்து அவங்க கிட்ட போய் மெசேஜ் வந்து கன்வே பண்ண முடியல, அதனால உயிரிழப்புகள்லாம் வந்து ஏற்படுதுன்னு சொன்னாங்க. இது என்னன்னா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாங்க சார். ஒரு இயக்கம் ஒரு கட்சி வளர்ந்து வருதுன்னா அது மேல வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் அள்ளி வீசுவாங்க. நீங்க என்னதான் வீசினாலும் திருப்பி மக்களுக்கு சேவைன்றதை மட்டும் தான் நம்ம வந்து கொடுக்கணுன்றது ஒரே குறிக்கோள் தான் தலைவரோட குறிக்கோள். அவர்களும் சரி, மாண்புமிகு பொதுச் செயலாளர் குறிக்கோள் சரி, என்ன மாதிரி கோடிக்கணக்கான தொண்டர்களோட லட்சியமே பாத்தீங்கன்னா தலைவர் வந்து முதலமைச்சராகணும். அதுக்கு மக்கள் பணி செய்யணும். மக்களோட அவர் நெருங்கி நிச்சயமா வருவாரு. அதை தடுக்கிறது இங்க யாருமே. இப்ப ஏடிஎம்கே கூட வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி வைப்பதாகவும் அதுல 80 சீட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சைட்ல இருந்து கேட்டதாகவும் ஒரு தகவல் ஒண்ணு வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? ஏடிஎம்கே கூட கூட்டணி போற ஐடியா வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு இருக்கா? எந்த விதத்திலும் வந்து அடிப்படை ஆதாரமற்ற ஒரு செய்தி தான் இது. இப்ப நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், 80ன்னு சொல்லலாம், 100ன்னு சொல்லலாம், 150 சொல்லலாம். தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப தீர்க்கமா தெளிவா வந்து சொல்லிட்டாரு. முதல் மாநாட்டிலேயே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. கொள்கை எதிரியான பாஜக நாங்க போக மாட்டோம், அரசியல் எதிரியான திமுக நாங்க போக மாட்டோம். அதுக்கப்புறம் இப்ப நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா அதிமுக கூட்டணியில தாவேகா போகுமான்னு சொல்றேன். அதுக்கும் வந்து அவர் அப்பயே தெளிவா சொல்லிட்டார். எங்கள் தலைமையில் கூட்டணி. எங்கள் தலைமையில் கூட்டணின்னா தாவேகா தலைமையில் கூட்டணி. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி. முதல் வேட்பாளர் திரு விஜய் அவர்கள் தான். சோ மாண்புமிகு விஜய் அவர்களை யார் வந்து முதலமைச்சரா ஏத்துக்கிறாங்களோ எங்க கூட்டணி யார் ஏத்துறோம். இன்னும் ஒரு படி மேல போய் தமிழக அரசியல் இது வரைக்கும் பண்ணாத விஷயம் ஆட்சி அதிகாரத்திலும் பங்குன்னு நாங்க சொல்றோம். ஆட்சி அதிகாரத்திலும் பங்குனி இது வரைக்கும் யாரும் சொல்ல. 2 திராவிட கட்சிகளும் கொடுத்ததே கிடையாது. மத்தியில மட்டும்தான் கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சி மத்தியில மட்டும்தான் கொடுப்பாங்க. இப்போ கொடுக்கறது இல்லை. பாஜக இப்ப வந்து கொடுக்கறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்துல இப்ப திமுக கூட நம்ம வந்து போறது இல்லை. பாஜக கூட போறது எப்படி கிளியர் கட்டும், அதே மாதிரி அதிமுக கூட நம்ம வந்து போக போறதே இல்லை. ஏன்னா எங்கள் தலைமையில் கூட்டணி, எங்க கட்சியோட தலைவரே முதலமைச்சர் சொல்லும் போது நம்ம ஏன் அந்த கூட்டணியில போகணும் அவசியம்? அவங்க 80 சீட்டு கொடுத்தாங்கன்னா, 100 சீட்டு கொடுத்தாங்கன்னா, துணை முதல்வர் கொடுத்தாங்கன்னா, எது கொடுத்தாங்கன்னா நமக்கு வந்து தேவையே கிடையாதுன்றது ரொம்ப தெளிவான நிலைப்பாடு தான் தாவேகா நிலைப்பாடு. தாவேகா தலைமையில் நிச்சயமாக ஒரு கூட்டணி அமையும். எப்படி அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கு. அப்ப சீமான் வந்து தனித்தே நிக்கிறாரு. இப்போ 3 பேர் இருக்காங்க. 4வது பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் இருக்காரு. 4 முனை போட்டி தான் இங்க இருக்காண்டி எங்கள் தலைமையில் மாபெரும் கூட்டணி அமையும். தாவேகா தலைமையில தலைவர் விஜய் அவர்கள் தான் முதல் வேட்பாளர். நம்ம தான் லீட் பண்ணணும். எந்த கட்சியிலும் நம்ம போய் கூட்டணியில வந்து இணைய மாட்டோம். இப்போ பாமக மாதிரியோ தேமுதிக மாதிரியோ, திமுக இருக்க ஒரு சில கூட்டணிகளோ இல்ல அதிமுக இருக்க கூட்டணிகளோ யாரு வேணாலும் எங்க கட்சிக்கு வரலாம். நம்ம வந்து எந்த கட்சிக்கும் கூட்டணிக்கு வந்து போகணும். இல்ல இதுவரை எந்த மாதிரி கட்சிகள் வந்து உங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க? ஏன்னா இன்னும் ஒரு காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தாவேகா வந்து பாத்தீங்கன்னா நேரடியா தேர்தல் களம் காணப்போகுது. அப்படிங்கும்போது இன்னமும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெறலையே. ஒருவேளை தாவேகா மேல எந்த ஒரு கட்சிக்கும் நம்பிக்கை இல்லையோ, இல்ல கூட்டணி பலமாக இருக்குன்ற எதிர்பார்ப்புகள் இல்லையோ? சார், தினம் நீங்க மீடியால பாத்தீங்கன்னா நம்ம வரமாட்டேன்னு எவ்வளவு தெளிவா சொன்னாலும் அதிமுக தரப்புல இருந்தும் பாஜக தரப்புல இருந்தும் தினமும் வந்து அழைப்பு வந்து வந்துகிட்டே தான் இருக்கு. சோசியல் மீடியா தினமும் வந்து ஊடகங்களை சந்திச்சு
அதிமுக தலைவர்களும் சொல்றாங்க, பிஜேபி தலைவர்களும் சொல்றாங்க. திமுக கூட்டணி இன்டாக்ட்னு சொன்னாலும் இன்டாக்டே கிடையாது. அந்த கூட்டணிக்குள்ள பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. அந்த கூட்டணியில இருந்தே நிறைய பேர் தாவேகாவுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிறைய தலைவர்கள் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து கட்சியோட தலைமை தான் வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க. அதுவும் இல்லாம இது தேர்தல் காலம் கிடையாது. நம்ம நீங்க சொல்ற மாதிரி இன்னும் 9-10 மாதங்கள் காலங்கள் இருக்கும்போது இப்பயே நீங்க வந்து டிசைட் பண்ண முடியாது. கடைசி அந்த 1 or 2 monthsல தான் உங்களுக்கு வந்து அந்த கூட்டணி அலைன்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். இப்பயே நீங்க வந்து சொல்ல முடியாது யாரு வருவாங்க வரமாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் டோர் இஸ் ஓபன். நிச்சயமா நல்ல பிளேயர்கள் வந்து தாவேகாவை நோக்கி வருவாங்க. தாவேகா தலைமையில் தான் கூட்டணி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாண்டிச்சேரி முதலமைச்சர் டீம் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாக சொல்றாங்க. அது புஷியானந்த் தான் நேரடியாக இருந்து பண்ணி கொடுத்ததாக சொல்றாங்க. என்ன விஷயங்கள் நடந்திருக்கு? இது கூட்டணி சார்ந்த விஷயமாக பேசப்பட்டதா? இதற்கான நடவடிக்கை என்ன? பிகாஸ் பாண்டிச்சேரி முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பிஜேபியோட இணைஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. சோ இது என்ன மாதிரி ஒரு சந்திப்பாக அமைஞ்சது? இல்ல எது சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி முதலமைச்சர் அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடந்தது? தலைவர் விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா மன்றமா இருந்த காலத்திலேயே, ரசிகர் மன்றமா இருந்த காலத்திலேயே அவருக்கு வந்து தமிழகத்துல இருக்கிற மாதிரி ஆதரவு பாத்தீங்கன்னா கேரளாலையும், அண்டை மாநிலம் கேரளாலையும் வந்து அபரிதமான வந்து ஆதரவு வந்திருக்கும். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலும் இருக்கும். இது வந்து ஒரு ரசிகர் மன்றமா இருந்த காலத்துல இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கும்போது அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் யார் வேணாலும் வந்து பேசுவாங்க சார். இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாண்டிச்சேரி முதல்வர்களே வந்து பேசலாம், யார் வேணாலும் பேசலாம். ஏன்னா இங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டம் இருக்கு, மிகப்பெரிய ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரா இருக்கும் போது அவர் வந்து நிச்சயமா எல்லாரும் வந்து பேசுவாங்க. ஆனா இறுதி முடிவு வந்து தலைவர் தான் வந்து எடுப்பாங்க. அந்த முடிவு இன்னும் எடுக்கப்படலாம் தான் என்ன அளவில் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் தெரியுமே கண்டி தலைவரோ பொதுச் செயலாளரோ இதை வந்து நிச்சயமா இதை வந்து முறைப்படி கட்சி அதிகாரப்பூர்வமா அறிவிப்பாங்க. கலைவாணர் அரங்கத்துல கலைஞர் கருத்தரங்கு விழாவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாணவர் வந்து விஜயோட புகைப்படத்தை வந்து காட்டியிருக்காரு. அந்த மாணவனை காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. அந்த பெற்றோர்களையும் வர வச்சு கண்டிச்சிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா வந்து சமூக நீதிக்கான அரசு, மக்களுக்கான அரசு, அப்படி விடியல் அரசு அப்படின்னு இவங்க வந்து சொல்லிப்பாங்க, பேரளவுல சொல்லிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விளம்பர அரசுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா திருபுவனத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஜித் குமார்னு ஒரு காவலாளி, ஒரு எளிய பின்புலம் கொண்ட ஒரு காவலாளி, 28 வயது, அவர் வந்து வாழ்க்கையை இன்னும் தொடங்கவே இல்லை. அவரை நீங்க கூட்டு போயிட்டு காவல் நிலையத்துல அடிச்சே கொண்டுட்டீங்க. இதை வந்து நாங்க சொல்லவே இல்லை, மதுரையில வந்து இருக்கிற நீதிமன்றம் வந்து சொல்றாங்க. இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல திமுக அரசாங்கத்துல 24 லாக்அப் டெத் வந்து நடந்திருக்கு. நீங்க அதிமுக நடந்த அந்த இரட்டை கொலை, தந்தை மகன் கொலையில வந்து சமூக ஆர்வலர்கள் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதறினாங்க, மீடியாக்கள் வந்து கதறினாங்க. இப்ப எங்க போயிட்டாங்க அந்த மீடியாக்கள்? எங்க போயிட்டாங்க அந்த சமூக ஆர்வலர்கள்? எங்க போயிட்டாங்க? கூட்டணி கட்சிகள்ல இருக்கின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக யாருமே திமுக கூட்டணியில வந்து பேசுறது இல்லை, யாருமே பேசல சார். ஒரு எளிய பின்புலத்துல இருந்த ஒரு அதான் நான் சொல்றேன், போலீஸ்க்குன்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. இந்த ரைட்ஸ் எப்படின்னா ஐயா காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் காலத்துல பாத்தீங்கன்னா போலீஸ் துறையை வந்து மாண்புமிகு கக்கன் ஐயா கிட்ட வந்து இதை கொடுத்திருந்தாங்க. கக்கன் அவர்கள் தான் வந்து போலீஸ் மந்திரியா இருந்தாங்க. ஆனா இவங்க வந்து திரு அண்ணாதுரை காலத்துல இருந்தே அந்த போலீஸ் துறையை பாத்தீங்கன்னா முதலமைச்சரே வச்சுப்பாங்க, இவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சுப்பாங்க. அப்ப இந்த கொலைகளுக்கெல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கா இருக்கட்டும், இன்னைக்கு போதை கலாச்சாரம் ஆகட்டும், இந்த கலாச்சார சீர்வழியிடம் பெண் பிள்ளைகளுக்கு இங்க வந்து பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, இப்ப யாரு வந்து இதுக்கு பொறுப்பேற்கணும்? முதல்வர் தான் இதை வந்து பொறுப்பேற்கணும். இந்த மாதிரி வந்து காவல்துறை உங்க கையில வச்சுட்டு காவல்துறை செய்கிற அட்டாசிட்டி, காவல்துறை செய்கிற இந்த படுபாதக கொலைகளை வந்து நீங்க பார்த்துட்டு கடந்து போகணுங்கன்னா இந்த மனநிலையில் இருக்க காவல்துறை ஒரு எளிய பின்புலத்துல ஒருத்தர் ஒரு புகைப்படத்தை எடுத்துக்காச்சு, இதுல என்ன குற்றம் இருக்கு? இது என்ன தேச துரோக குற்றமா? ஜனநாயக நாடு தானே, அவருக்கான உரிமைகள் தானே இருக்கு. ஜனநாயக முறைப்படி நீங்க வந்து அவர் வந்து நீங்க பேசத்துல வந்து தப்பு கிடையாது, இது வந்து பண்ணக்கூடாதுன்னு நீங்க வான் பண்ணது தப்பு கிடையாது. ஆனா மிரட்டப்படுகிறார்கள், வழக்கு போடுவோன்னு மிரட்டுறாங்க. பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு நீங்க பேசுறீங்களே, இதே வந்து எவ்வளவு ஈவ்டீசிங் நடக்குது கல்லூரிகள்ல. ஏன் அந்த மாணவர்களோட ட்ரெயின்ல ஏறுறாங்க, பஸ்ல வந்து தினம் வந்து போர்டு அடிக்கிறாங்க, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். பட்டா கத்தி வச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து சுத்துறாங்க. அந்த மாணவர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை கொடுத்தீங்க? நீங்க இதெல்லாம் வந்து ஒருதலை பட்சமானது. இதனோட பின்விளைவுகள் நிச்சயமா திமுக வந்து சந்திக்கும். தாவேகா தொண்டர்கள் வந்து மேல கையை வச்சா அதுக்கான பிரதிபலன் வந்து தமிழ்நாடு வந்து ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இருக்கும். அதை வந்து தொண்டர்கள் வந்து அமைதி காக்குறாங்க. இந்த மெத்தன போக்கு, இந்த அடாவடித்தனமான போக்கை வந்து திமுக வந்து கைவிடும். இந்த மாதிரி செயல்பாடுகள் வந்து டிஎம்கேக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமையுமா? 2026 இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு? இல்ல, இதுன்னு கிடையாது. பொதுவாகவே இன்னைக்கு வந்து ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. இப்ப நீங்க மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை திமுக வந்து நிறைவேற்றவே இல்லை. வந்து நீட்டை வந்து ஒழிப்புன்னு சொன்னாங்க, அது பண்ணவே இல்லை. கல்வி கடன்களை ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க, அது பண்ணவே இல்லை. மது ஒழிப்பு நாங்க வந்து படிப்படியா வந்து குறைப்போன்னு சொல்றாங்க, அது பண்ணவே இல்லை. கல் இறக்குனா சாராய வழக்கு போடுறாங்க.
ஸோ இந்த மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் வந்து திமுக வந்து சுத்தி இருக்கு. திமுகவோட மூத்த அமைச்சர்கள் வந்து இடி ரைட்ல வந்து மாட்டியிருக்காங்க. டாஸ்மாக் ஊழல் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து திசை திருப்பறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, தாவேகா எது பண்ணாலும் அது வந்து செய்தியாக்குறது. தாவேகால இருந்து யாராவது ஒருத்தர் வெளியில போனா 1000 பேர் வந்து சேர்றாங்க, அதை வந்து செய்தியாக்குறதே கிடையாது. யாரோ ஒருத்தர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புக்காக ஒருத்தர் வெளியில இதெல்லாம் கட்சினா வருவாங்க போவாங்க சார். இது வந்து இயல்பா நடக்கும், எல்லா கட்சியுமே நடக்கும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா திமுக இருந்து வெளில போவாங்க. ஆனா இங்க வர்றதை வந்து செய்தியாக்குறதுல போறதை மட்டும் செய்தியாக்கு. இந்த மாதிரி தொண்டர்கள் அச்சுறுத்துறது, அவங்கள வந்து செயல்படாம விடுறது, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ச்சி பண்ணாங்க. நிச்சயமா திமுகவுக்கு பலத்தடியா